ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆர்ஆர்பி குரூப் டி அண்ட் என்டிபிசியில் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடியது டே 12ஓட கிளாஸ். இதுக்கு முன்னாடி நாம ஒரு 11 கிளாஸஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த கிளாஸஸ் நீங்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம யூடியூபோட பிளேலிஸ்ட்ல இருக்கும். அதுல போய் நீங்க பார்த்துக்கலாம். இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்கமிங்ல வர என்டிபிசி எக்ஸாம், குரூப் டி எக்ஸாம் படிச்சிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரே ஒரு கோர்ஸ் தான். 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ இதுல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னா, இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 1999 உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா டீம் வந்து பேக் எண்ட்ல அக்சஸ் கொடுத்துருவாங்க. என்டிபிசி எக்ஸாம் நம்ம எப்ப எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏப்ரல் மிட்ல வந்து என்டிபிசி எக்ஸாம் வந்து இருக்கும். இந்த என்டிபிசி எக்ஸாமுக்கு நான் டெஸ்ட் போட்டு பிராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 499. ஓகேவா? நீங்க டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்றீங்கனாலும் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் டெஸ்ட் பேட்ச்னு மெசேஜ் அனுப்புங்க. ஓகேவா? சோ இப்போ நாம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம டெஸ்ட் பேட்ச்ல உங்களுக்கு டெஸ்ட் வடிவத்துல கொடுத்துருக்கோம். ஓகேவா? எத்தனை டைம்னாலும் நீங்க அந்த டெஸ்ட் அட்டென்ட் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர்ல வீக்கா இருக்க ஸ்டூடெண்ட் கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே? சோ இன்னும் ஃபர்தர் டீடைல்ஸ்க்கு டீமுக்கு கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. ஓகே? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பாயிண்டிங் அட் a picture, Yuvika said that the boy in the picture is the son of her father's mother's daughter. How is that boy related to Yuvika? ஓகே, ஒரு படத்தை சுட்டிக்காட்டிய யுவிகா, படத்தில் இருக்கும் பையன் தனது தந்தையின் தாயின் மகளின் மகன் என்று கூறினார். அந்த பையனுக்கும் யுவிகாவுக்கும் எப்படி சம்பந்தம்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ பாயிண்டிங் டு எ பிக்சர்னு கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த பிக்சர் இதுதான் அந்த பிக்சர்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த படம். அந்த படத்துல ஒரு பையனோட போட்டோ இருக்கு. ஓகே, இத பார்த்து யுவிகா என்ன சொல்றான்னா, யுவிகா said the boy in the picture is the son of her father's mother's டாட்டர். ஓகேவா? சோ அந்த பையன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க அப்பா இருக்காங்க இல்லையா, ஹெர் ஃபாதர் அப்படிங்கிறது யாரு, யுவிகாவோட ஃபாதர். ஓகேவா? சோ யுவிகாவோட அப்பாவோட அம்மாவோட பொண்ணு. ஓகேவா? சோ யுவிகாவோட அப்பான்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இதுதான் யுவிகாவோட அப்பா. ஓகேவா? அந்த அப்பாவுக்கு யார் இருக்காங்கன்னா ஒரு அம்மா இருக்காங்க. ஓகேவா? சோ அந்த அம்மாவோட பொண்ணோட பையன் அதானே சொல்லியிருக்காங்க. The boy in the picture is the son of her father. Her fatherங்கிறது யுவிகாவோட அப்பா. சோ இதுதான் யுவிகாவோட அப்பா. Father's mothers. அப்ப யுவிகாவோட அப்பாவுக்கு ஒரு அம்மா இருக்காங்க. ஓகேவா? அவங்க அப்பாவோட அம்மா. அம்மாவுக்கு ஒரு டாட்டர் இருக்காங்க. அந்த அம்மாவோட பொண்ணு. அதாவது யுவிகாவோட அப்பாவோட சிஸ்டர் அப்படின்னு சொல்லாம யுவிகாவோட அப்பாவோட அம்மாவோட பொண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ இவங்களோட பையன் தான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த போட்டோல இருக்கக்கூடிய ஆளு. ஓகேவா? சோ இப்ப என்ன கேட்டிருக்காங்க, how is that boy related to யுவிகா? யுவிகாவுக்கு அந்த பையன் என்ன உறவு முறை? ஓகேவா? அப்ப யுவிகாவுக்கு யாரு, அத்தை பையன். அப்படிதானே? சோ யுவிகாவோட அப்பா தானே இவரு. இவரோட தங்கச்சி பையன், தங்கச்சியோ இல்ல அக்கா பையனோ. ஓகேவா? அப்ப யுவிகாவுக்கு இந்த போட்டோல இருக்க பையன் என்ன முறையா இருப்பான், அத்தை பையனா இருப்பான். ஓகேவா? அத்தை பையன் அப்படிங்கிறது ஏதாவது இருக்கா? சோ ஆண்ட் சன் அந்த மாதிரி இருக்கா? சோ மதர்ஸ் பிரதர்ஸ் சன்னு இருக்கு, தப்பு. ஃபாதர்ஸ் சிஸ்டர்ஸ் சன், இது கரெக்ட் தானே? அப்பாவோட தங்கச்சியோட பையன். ஓகேவா? சோ ஃபாதர் சிஸ்டர், இதுதானே யுவிகாவோட அப்பா. யுவிகாவோட அப்பாவோட தங்கச்சியோட பையன் தான் யாருன்னா அந்த போட்டோல இருக்கவன். சோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் பாருங்க, ஒரு படத்தை சுட்டிக்காட்டிய யுவிகா, படத்தில் இருக்கும் பையன் இதுதான் அந்த படத்துல இருக்கக்கூடிய பையன். ஓகேவா? சோ தனது தந்தையின் தாயின் மகளின் மகன். அப்போ இதுதான் யாரு, யுவிகாவோட அப்பா. சோ யுவிகாவை இங்க வேணா போட்டுக்கிடுவோம். ஓகேவா? சோ யுவிகாவோட அப்பா. அந்த அப்பாவுக்கு ஒரு அம்மா இருக்காங்க. ஓகே, தந்தையின் தாய். ஓகேவா? சோ அந்த தந்தைக்கு ஒரு தாய் இருக்காங்க. அந்த தாயோட மகள், அந்த தாய்க்கு ஒரு மகள் இருக்காங்க. அந்த மகளோட மகன், அந்த மகளுக்கு ஒரு பையன் இருக்காங்க. அந்த பையன் தான் யாருன்னா அந்த போட்டோல இருக்க பையன். அப்போ அந்த யுவிகாவுக்கு அந்த பையன் யாரா இருப்பான், அத்தை பையனா இருப்பான். சோ ஃபாதர் சிஸ்டர் சன். ஓகேவா? அப்பாவோட தங்கச்சி பையன். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. Four friends, Ravi, Arima, Sonali, Geeta are sitting side by side on the bed facing towards the north. இது ஒரு குட்டி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி இருக்கு. சோ இந்த கொஸ்டினுக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இதை ஃபுல்லா ரீட் பண்ணிட்டு ஒவ்வொருத்தரா பிளேஸ் பண்ணீங்க அப்படின்னா டைம் ஆகிரும்.
ஸோ ஒவ்வொரு லைனா ரீட் பண்ணிட்டு நீங்க வந்து பிளேஸ் பண்ணுங்க. ஓகேவா? சோனாலி இஸ் சிட்டிங் டுவர்ட்ஸ் த லெஃப்ட் ஆஃப் ரதி. ஓகே, ரதி, அரிமா, சோனாலி, கீத் 4 பேர் இருக்காங்க. வடக்கு நோக்கி அமர்ந்திருக்கிறார்கள். ரதியின் இடது பக்கம் சோனாலி அமர்ந்துள்ளார். அப்போ ரதியோட இடது பக்கத்துல யார் வருவாங்க? சோனாலி வந்து வருவாங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? ரதி இஸ் சிட்டிங் டு த இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் அரிமா. அரிமாவோட இமிடியேட் லெஃப்ட்ல யார் இருக்காங்க? ரதி இருக்காங்க. அப்ப அரிமா இங்க போட்டோம்னா அரிமாவோட லெஃப்ட்ல ரதி வந்துருவாங்க. ஓகே, சோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? சோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் பாருங்க. ரதியின் இடது பக்கம் சோனாலி அமர்ந்துள்ளார். ரதியோட இடது பக்கம் சோனாலி போட்டாச்சு. அரிமாவின் அருகில் இடதுபுறத்தில் ரதி அமர்ந்திருக்கிறார். அரிமாவோட லெஃப்ட் சைட்ல யார் வராங்க? ரதி இருக்காங்க. ஓகே, அடுத்த லைனை ரீட் பண்ணுங்க. கீத் இஸ் சிட்டிங் பிட்வீன் ரதி அண்ட் சோனாலி. ரதிக்கும் சோனாலிக்கும் இடையில யார் வராங்கன்னா கீத் வந்து இருக்காங்க. அப்ப ரதிக்கும் சோனாலிக்கும் இடையில யார் வருவாங்க? கீத் போடணும். அப்ப சோனாலிக்கு அடுத்து கீத்து, கீத்துக்கு அடுத்து ரதி, ரதிக்கு அடுத்து என்ன பண்ணிக்கலாம்? அரிமா போட்டுக்கலாமா? ஓகே, ஏன்னா சோனாலிக்கும் ரதிக்கும் இடையில கீத் வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சோ என்ன சொல்லியிருக்காங்க? ரதிக்கும் சோனாலிக்கும் இடையே கீத் அமர்ந்திருக்கிறார். வலது முனையிலிருந்து 2வது இடத்தில் அமர்ந்திருப்பவர் யார்? ஓகே, சோ என்ன கேட்டிருக்காங்க? ஹூ இஸ் சிட்டிங் at second place from the right hand. சோ ரைட் ஹேண்ட் எது? இதான் ரைட் ஹேண்ட். ரைட் ஹேண்ட்ல இருந்து 2வது யார் இருக்காங்க? இவங்க ஃபர்ஸ்ட். சோ 2வது யார் இருக்காங்க? ரதி தான் செகண்ட் இருக்காங்க. சோ ரதி அப்படிங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, சோ ரொம்ப ரொம்ப ஈஸியான சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். எல்லாமே டைரக்டான க்ளூவா கொடுத்திருந்தாங்க. அப்படியே பிளேஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. இந்த கொஸ்டின்ல பாருங்க, இன் a certain code language ACD அப்படிங்கறது என்ன சொல்றாங்க? 12ன்னு சொல்றாங்க. BEAங்கிறத 10ன்னு சொல்றாங்க. How will ECG be coded in that language? ஓகே, ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் ACD அப்படிங்கிறது என்னன்னா 12, BEAங்கிறது 10. அந்த மொழியில் ECG என்பது எப்படி குறியிடப்படும்? ஓகேவா? சோ இப்ப பாருங்க, ACD, ஏக்கு ABCDல என்ன நம்பர் கொடுத்திருப்போம்? 1, சிக்கு எத்தனை? 3, டிக்கு எத்தனை? 4. தெரியலன்னா ஏல இருந்து இசட் வரைக்கும் 1ல இருந்து 26 வரை நம்பர் போட்டுக்கோங்க. ஓகே, சோ அப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு என்ன வருதுன்னா 12ன்னு வரணும். அப்ப இது மூணையும் மிக்ஸ் பண்ணா 12 வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா? இருக்கு. 1, 3, 4 மூணையும் எப்படி மிக்ஸ் பண்ணலாம்? மல்டிப்ளிகேஷன்ல பண்ணலாமா? சோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா 4, 3, 12ன்னு கிடைக்கும். அப்ப என்ன லாஜிக்? எல்லா லெட்டரும் எந்த பிளேஸ்ல இருக்கோ அது எல்லாத்தையும் அப்படி மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. இப்போ BEA எடுத்துக்கலாம். B யோடது 2, E வந்து 5வது இடத்துல இருக்கும், A வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கும். எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண ஆன்சர் என்ன வரும்? 10ன்னு கிடைக்குமா? அடுத்து ECG. ஸோ ECG இத போட்டீங்கன்னா இது 5, Cங்கிறது 3, G யோட பிளேஸ் வந்து எத்தனை? ABCDல 7th பிளேஸ். அப்ப எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா 7, 3, 21, 21 into 5 105ன்னு கிடைக்கும். ஓகே, சோ 105ங்கிறது ஆப்ஷன் A. ஓகே, தெளிவா புரியுதா? ABCDல அது எந்தெந்த இடத்துல இருக்குன்னு பார்த்துட்டு அதை மல்டிப்ளை பண்ணணும். இதுதான் அதோட லாஜிக். இந்த கொஸ்டின்ல பாருங்க, நம்பர் சீரிஸ் 5, 20, 60, 240, 720ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ இங்க என்ன லாஜிக் இருக்கும்? என்ன லாஜிக்? 5 20ஆ மாத்தணும்னா என்ன பண்ணலாம்? 4ஆல மல்டிப்ளை பண்ணா 20ஆ மாறும். 20 60ஆ மாத்தணும்னா 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். 60 240ஆ மாத்தணும்னா 4ஆல மல்டிப்ளை பண்ணணும். 24 72 இல்லன்னா 240 720ஆ மாத்தணும்னா 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப இங்க என்ன லாஜிக்? into 4 into 3 into 4 into 3. அடுத்து என்ன வரணும்? into 4ன்னு வரும். அப்ப மல்டிப்ளை பண்ணா 4 2 8, 7 4 28. இங்க ஒரு 0 இருக்கு. 2880 கிடைக்கும். அப்ப இந்த நம்பர் சீரிஸ்க்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2880. ஓகே, சோ தெளிவா புரியுதா? ரொம்ப சிம்பிளான சீரிஸ் தான். 5 20ஆ மாறுது, 20 60ஆ மாறுது, 60 240. அப்ப into 4 into 3 into 4 into 3 போடும்போது நமக்கு குயிக்கா ஆன்சர் வந்துருது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. If a sum of money becomes 41/40 of itself in 1/4 year at a particular rate of simple interest, then the annual rate of interest is. ஒரு குறிப்பிட்ட பணம் வந்து தனிவட்டி விகிதத்தில் காலாண்டுகளில் ஒரு தொகை வந்து 41/40ஆக மாறினால் ஆண்டுக்கு வட்டி விகிதம் என்ன? காலாண்டு தானா? சாரி. ஓகே, இப்போ பாருங்க, இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? PNR divided by 100. இதுதான் என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்டுக்கான ஃபார்முலா. இப்ப அசல வந்து நீங்க என்ன வச்சுக்கோங்க? அசல், அதாவது பிரின்சிபல் அமௌண்ட் என்னன்னு தெரியாது, Pன்னு வச்சுக்கோங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன ஆகுது? பிரின்சிபல்ல 41/40ஆ மாறுது. அப்ப 41/40 Xன்னு மாறுது. இதுதான் உங்களுக்கு என்னது? இதுதான் அமௌண்ட், அப்படிதானே? ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி விகிதத்தில் காலாண்டுகளில் ஒரு தொகை 41/40ஆக மாறினால், அப்ப இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இல்ல, அமௌண்ட். ஓகே, சோ நல்லா ரீட் பண்ணுங்க. இஃப் எ சம் ஆஃப் மணி, சோ அந்த மணி Pன்னு வச்சுக்கோங்க.
41/40 of itself in 1/4 year at a particular rate of interest, then the annual rate ன்னு கேட்டிருக்காங்க. நீங்க பேங்க்ல Pன்னு ஒரு அமௌண்ட் போடுறீங்கன்னா அந்த கால் வருஷத்தோட முடிவுல பாத்தீங்கன்னா பேங்க் உங்க கையில 41/40 P வந்து கையில கொடுப்பாங்க. அப்ப இதுல என்னெல்லாம் இருக்கும்னா நீங்க பேங்க்ல போட்ட அசல் பிளஸ் பேங்க் உங்களுக்கு போட்ட வட்டி இது ரெண்டுமே இருக்கும். ஓகேவா? அப்ப அந்த அமௌண்ட் வந்து எவ்வளவு கிடைக்கும்னா 41/40x ன்னு கிடைக்கும். ஓகே. சோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கான ஃபார்முலா என்ன? PNR டிவைடட் பை 100. அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். அதாவது கையில கிடைக்கக்கூடிய மொத்த தொகையில இருந்து பிரின்சிபலை மைனஸ் பண்ணிட்டோம்னா வட்டி என்னன்னு தெரிஞ்சிருமா? அப்போ 41/40x மைனஸ் சாரி எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க இல்ல பீன்னு கூட வச்சுக்கோங்க. அசல வந்து நான் இங்க பீன்னு அசியூம் பண்ணதுனால பீன்னு போட்டிருக்கேன். இல்ல எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணீங்கன்னா இங்க எக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. ஓகே. சோ அப்போ அசல் வந்து பியா இருந்தா இங்க அமௌண்ட் வந்து 41/40 ன்னு கிடைக்கும். அப்போ 41/40 மைனஸ் பி. ஓகேவா? சோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 41 மைனஸ் 40 எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1/40 இல்லனா P/40 ன்னு கிடைக்கும். ஓகே. சோ ஜஸ்ட் 40 எல்சிஎம் எடுங்க. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன கிடைக்கும்? P/40 ஈக்குவல் டு அசல் தெரியாது. சோ P இன்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 1/4. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஏதாவது தெரியுமா? அததான் கண்டுபிடிக்கணுமா? சோ அப்போ R/100 போட்டுடலாம். இப்ப ஆன்சர் என்ன வரும்? PP கேன்சல் ஆகிரும். சோ 0 0 கட் ஆகிரும். அப்போ 4 4 கேன்சல் ஆகிரும். இந்த 10 இந்த பக்கம் வந்துரும். அப்போ R ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன வரும்? 10% கிடைக்கும். சோ 10%ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே. தெளிவா புரியுதா? அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டினை இன்னும் சிம்பிளா சால்வ் பண்ணலாம். எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 41/40 பார்ட் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ நீங்க போட்ட பிரின்சிபல்ல பாத்தீங்கன்னா 41/40 கிடைக்கும். இங்க கீழே பகுதியில இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பேங்க்ல போட்ட அசல் இல்லைன்னா பேங்க் உங்களுக்கு கொடுத்த கடன். மொத்தத்துல அந்த 40ங்கிறது அசலா இருக்கும். மேல இருக்க 41ங்கிறது உங்களுக்கு என்னவா இருக்கும்? அமௌண்டா இருக்கும். அப்ப இன்ட்ரெஸ்ட்ங்கிறது என்னன்னா 41 மைனஸ் 40 அப்படிதானே? இது பிரின்சிபல் மேல இருக்கிறது அமௌண்ட்னு வச்சுக்கோங்க. அப்போ 41 மைனஸ் 40 உங்களுக்கு என்ன வரும்? இன்ட்ரெஸ்ட் வந்து 1ன்னு கிடைக்கும். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100. P வந்து எவ்வளவு? 40. நம்பர் ஆஃப் இயர்ஸ் எத்தனை? கால் வருஷம். சோ கால் இன்ட்டு வேற என்ன வரும்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் R/100. ஓகே. சோ இப்போ கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 0 0 கட் ஆகிரும். ஒரு நாள் 4. சோ 4 4 கட் ஆகிரும். இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு இந்த 10 இந்த பக்கம் வந்தா 10% கிடைக்கும். அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10 கிடைச்சிருதா? சிம்பிளா இப்படியே கால்குலேட் பண்ணிடலாம். ஓகே. சோ அந்த பிராக்ஷனையே நாம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல எல்லாம் பண்ணிருப்போம் இல்லையா? அதே மாதிரி கீழே இருக்கிறது உங்களுக்கு பிரின்சிபலா இருக்கும். மேல இருக்கிறது அமௌண்டா இருக்கும். அப்ப இன்ட்ரெஸ்ட்ங்கிறது ஒரு பங்குன்னு கிடைக்கும். அசல் வந்து 40 பங்கு இருக்கும். அப்ப அந்த இன்ட்ரெஸ்ட் 1ங்கிறது 40ல கால் வருஷத்துக்கு எத்தனை பெர்சன்டேஜ்னு பாருங்க. அதுதான் உங்களுக்கு என்னவா இருக்கும்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? செலக்ட் the option that is related to the third letter cluster in the same way as the second letter cluster is related to the first letter cluster. ஓகேவா? சோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா இது ரெண்டுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கு. இந்த ABRUBT BZU QUN. அதே மாதிரி இந்த சடனுக்கும் இன்னொன்னுக்கும் என்ன ரிலேஷன் வரும்? அதுதான் கண்டுபிடிக்கணும். ஓகே. என்ன சொல்லியிருக்காங்க? ABRUBT BZU QUN. ஓகே. சோ A இங்க B ஆ மாறி இருக்கு. அப்ப என்ன பண்ணிருப்பாங்க? +1 போட்டிருப்பாங்க. B ல இருந்து Z க்கு போகணும். B ல இருந்து Z க்குன்னா 1 2 -2 எடுக்கணும். R ல இருந்து U க்கு போகணும். R ல இருந்து U க்கு போகணும் அப்படின்னா 1 2 3 +3 எடுத்தா போதுமா? ஏன்னா R வந்து 18வது இடத்துல இருக்கு. U வந்து 21வது இடத்துல இருக்கு. U ல இருந்து Q க்கு போகணும். U ல இருந்து Q க்கு போகணும் அப்படின்னா -4 எடுக்கலாமா? ஏன்னா இது 21வது இடத்துல இருக்கு. Q வந்து 17வது இடத்துல இருக்கு. அப்போ -4. அடுத்து இருக்கிறது உங்களுக்கு என்னவா இருக்கும்? +5 வரும். அப்படிதானே? இங்க பாத்தீங்கன்னா 1 -2 +3 -4 அடுத்து இருக்கிறது உங்களுக்கு என்னவா இருக்கும்? +5 இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா -6 இருக்கும். இந்த பேட்டர்ன் என்னன்னா 1 2 3 4 5 6 போது ஃபர்ஸ்ட் இருக்கிறது எல்லாமே ஆட் பிளேஸ்ல இருக்கிறது எல்லாமே பிளஸ், ஈவன் பிளேஸ்ல இருக்கிறது எல்லாமே என்னவா இருக்கும்? மைனஸா இருக்கும். இதான் இங்க உள்ள பேட்டர்ன். இப்போ சடனுக்கு பாருங்க SUDDEN. ஓகே. சோ க்கு அடுத்து என்ன வரும்? T +1 னா U. U ல இருந்து -2 போடணும். U ல இருந்து -2 போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? S ன்னு கிடைக்குமா? U ல இருந்து -2 போட்டீங்கன்னா S ன்னு கிடைக்கும். அடுத்து D. D ல இருந்து +3 போடுங்க. +3 போட்டா 7. 7th பிளேஸ்ல என்ன இருக்கும்? G இருக்கும். அடுத்து D.
சோ டில இருந்து நீங்க என்ன பண்ணணும், -4 எடுக்கணும். -4 எடுத்தீங்க அப்படின்னா இசட்டுக்கு போகும் அப்படிதானே, ரிவர்ஸ்ல 1 2 3 4. ஓகே, அப்போ டிஎஸ்ஜிஇசட்னு எங்க ஆரம்பிக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல மட்டும் தான் டிஎஸ்ஜிஇசட்னு வந்திருக்கு. சோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும் தான் கரெக்ட். மத்த எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிடலாம். மீதி இருக்கிறத கண்டுபிடிச்சாலும் உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ல இருந்து +5 எடுக்கணும். அப்போ 10 வரும். 10னா ஜே. Nல இருந்து -6 எடுக்கணும். அப்போ 14 - 6 வந்து என்ன வரும், 8 வரும். 8ங்கிறது உங்களுக்கு என்னது, H. அப்ப இதுக்கான ஆன்சர் இதுதான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. A and B together can complete a work in 8 days. A alone can complete in 16 days. If B works at 50% efficiency, then in how many days A and B together will complete the work? A மற்றும் B இணைந்து ஒரு வேலையை 8 நாட்களில் முடிக்க முடியும். ஒருவரே 16 நாட்களில் முடிக்க முடியும். B வந்து 50% செயல்திறனில் வேலை செய்தால் A மற்றும் B இணைந்து எத்தனை நாட்களில் வேலையை முடிப்பர்? அதாவது A, B 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்க அப்படின்னா 8 நாள்ல வேலையை முடிப்பாங்க. A என்ற ஒருவரே, ஓகேவா? சோ A ஒருவரே 16 நாள்ல வேலையை முடிச்சிருவானா. நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? A, B 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தா 8 நாள்ல வேலை முடியும். அதே இது பாத்தீங்கன்னா A மட்டும் தனியா வேலை பார்த்தான்னா 16 நாள் ஆகும். ஓகேவா? இப்ப என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா B வந்து 50% எஃபிஷியன்சி மட்டும் தான் கொடுக்குறான். ஓகே, B 50% செயல்திறனில் வேலை செய்தால் A மற்றும் B வந்து வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்க? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, A பிளஸ் B வந்து வேலையை 8 நாள்ல முடிப்பாங்க. A மட்டும் 16 நாள்ல முடிக்கும். அப்ப இது ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்தா என்ன வரும், 16. இந்த 16ங்கிறது உங்களுக்கு என்னவா இருக்கும், டோட்டல் ஒர்க்கா இருக்கும். அப்ப இத 16ஆ மாத்தணும்னா 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். இத 16ஆ மாத்தணும்னா 1ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், A கேன்சல் ஆகிரும். அப்போ Bன்னு கிடைக்கும். ஓகேவா? சோ இது வந்து எஃபிஷியன்சி. ஓகே, அப்போ 2ல 1 போச்சுன்னா எத்தனை, 1. அப்போ B யோட திறமை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1. நான் சொல்றது புரியுதா? நம்ம எல்சிஎம் மெத்தட்ல போட்டுட்டு இருக்கோம். இல்லன்னா நார்மல் மெத்தட்ல கூட 1/8, 1/16 கூட நீங்க போடலாம். ஓகே, சோ இப்போ நாம என்ன பண்ணணும், டோட்டல் ஒர்க் 16. அந்த 16 B முடிக்கணும். B யோட திறமை எவ்வளவுனா ஒரு நாளைக்கு ஒரு கேக் தான் பண்ணுவான். அப்ப 16 கேக் பண்றதுக்கு எத்தனை நாள் ஆகும், 16 டிவைடட் பை 1ன்னு போடுவீங்க. 16 டேஸ் ஆகும். அப்போ B கிட்ட அந்த வேலையை கொடுத்தீங்க அப்படின்னா B எத்தனை நாள்ல அந்த வேலையை முடிப்பான்னா 16 டேஸ்ல அந்த வேலையை முடிச்சிருவான். இப்ப இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா B தன்னோட திறமையில வெறும் 50% மட்டும் தான் பண்றான். ஓகேவா? இப்ப அவனோட திறமை எவ்வளவு, ஒரு நாளைக்கு ஒரு கேக் பண்றது. ஒரு நாளைக்கு நாள் ஃபுல்லா பண்ணான் அப்படின்னா ஒரு கேக் பண்ணி முடிச்சிருவான். ஓகேவா? ஆனா இப்போ 50% திறமையை மட்டும் தான் வெளிப்படுத்துறான். 100%ஐயும் அவன் வெளிப்படுத்தல. அப்போ 50% மட்டும் வெளிப்படுத்துறான்னா ஒரு நாளைக்கு ஒரு கேக் பண்ணுவானா, அரை கேக் பண்ணுவானா, அரை கேக் தான் பண்ணுவான். அப்படிதானே? அப்போ அவன் மொத்தமா அந்த வேலையை முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும், 50% எஃபிஷியன்சி அப்படிங்கும்போது சோ மொத்த ஒர்க் எவ்வளவு, 16 கேக் நீ பண்ணணும். ஓகேவா? இப்போ 50% எஃபிஷியன்சி மட்டும் தான் குடுக்குறான்னா ஒரு நாளைக்கு அரை கேக் தான் பண்ணுவான். அப்ப 16 கேக் பண்றதுக்கு எத்தனை நாள் ஆகும், 16 டிவைடட் பை அரை. சோ இந்த 2 மேல போயிரும். 32 நாள் ஆகும். அப்ப அவன் 50% எஃபிஷியன்சி மட்டும் போட்டான் அப்படின்னா அவனோட இது எவ்வளவு நாளைக்குள்ள அந்த கேக்க பண்ணி முடிப்பான், 32 நாள் ஆகும் வேலையை முடிக்கிறதுக்கு. புரியுதா? இது சிம்பிள் லாஜிக் தான். அவனோட திறமை வந்து ஒரு நாளைக்கு ஒரு கேக் பண்ற மாதிரி இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அவன் 16 நாள்ல வேலையை முடிப்பான். அப்படிதானே? ஒரு நாளைக்கு ஒரு கேக் பண்ணான்னா 16 கேக் பண்றதுக்கு 16 நாள் ஆகும். இப்ப என்னன்னா அவனோட திறமையை கொஞ்சம் குறைச்சுக்கிட்டான். 100% திறமையும் காட்டாம வெறும் 50% திறமையை மட்டும் என்ன பண்றான், காட்டுறான். அப்ப 50% மட்டும் தான் அவன் ஒர்க் பண்றான். ஓகே, அப்ப ஒரு நாளைக்கு ஒரு கேக் பண்ண முடியுமா, முடியாது. ஓகேவா? அப்ப ஒரு நாளைக்கு அரை கேக் தான் பண்ணுவான். ஓகே, அப்ப அரை கேக்கா பண்ணா 16 கேக் பண்றதுக்கு எத்தனை நாள் ஆகும், 32 நாள் ஆகுமா, டபுள் ஆகும் 4. ஏன்னா 2 நாளைக்கு தான் ஒரு கேக்கே பண்ணி முடிப்பான் அந்த 50% எஃபிஷியன்சி வரும்போது. அப்போ 50% ஒர்க்க முடிக்கிறது Bக்கு எவ்வளவு நாள் ஆகும், 32 நாள் ஆகும். ஓகேவா? சோ இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, A, B 2ம் சேர்ந்து எத்தனை நாள்ல வேலையை முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. A வந்து எவ்வளவு நாள்ல வேலையை முடிக்கிறான், A வந்து 16 நாள்ல வேலையை முடிச்சிருவான். இப்ப B வந்து 50% தான் எஃபோர்ட் போடுறான். அப்ப 32 நாள்ல வேலையை முடிப்பான். அப்ப 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தா 1/16 பிளஸ் 1/32 எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 32. அப்போ இங்க 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். 2 பிளஸ் 1ன்னு கிடைக்கும். அப்போ இத திருப்பி என்ன பண்ணணும், தலைகீழ போடணும். 32/3.
இப்போ நான் கால்குலேட் பண்ணது இது நார்மல் மெத்தட்ல எவ்வளவு நாள்ல முடிப்பாங்கங்கிறத கால்குலேட் பண்ணேன். இந்த மாதிரி கால்குலேட் பண்றது வந்து எல்சிஎம் மெத்தட். ரெண்டுமே நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். நார்மல் மெத்தடும் ஃபாலோ பண்ணிக்கலாம். எல்சிஎம் மெத்தடும் ஃபாலோ பண்ணிக்கலாம். நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ண உங்களுக்கே ஒரு தெளிவான ஐடியா வந்து கிடைச்சிரும். ஓகே. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 32/3. 32/3ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே. சோ பிகினர் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா இந்த 50% செயல்திறன்ங்கிறத பார்க்க மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிஏ கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சிட்டு என்ன கொஸ்டின் வந்து கொஸ்டின்ல குடுத்ததையே அப்படியே கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. ஓகேவா? அப்ப இப்போ நீங்க இதுல இருந்து என்ன பண்ணலாம்? ஏயும் பியும் சேர்ந்து வேலை பார்க்க 8 நாளு. ஏ மட்டும் வேலையை 16 நாள்ல முடிக்கிறான் அப்படின்னா, பி மட்டும் வேலையை எத்தனை நாள்ல முடிப்பான்? எத்தனை நாள்ல முடிப்பான்? பி மட்டும் திருப்பி. சோ பி வந்து 16 நாள்ல முடிப்பான் அப்படிங்கிறத கண்டுபிடிப்பீங்க. அப்ப ஏ எவ்வளவு நாள்ல முடிப்பான்னு தெரியும். பி எவ்வளவு நாள்ல முடிப்பான்னு தெரியும். இங்க இருக்கக்கூடிய கான்செப்டே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் வந்து 15% எஃபிஷியன்சி மட்டும் தான் குடுக்கான். இத புரிஞ்சுக்கணும். இத புரிஞ்சுக்கிடாம வெறுமனே 1/16 பிளஸ் 1/16 போட்டீங்கன்னா, அகைன் இந்த 8 தான் ஆன்சர்ல வரும். ஓகேவா? சோ இத புரிஞ்சுக்கணும். அவன் 50% எஃபிஷியன்சி அப்படிங்கும்போது எவ்வளவு ஒர்க் பார்ப்பான்? அந்த 32 நாள் வேலை பார்க்குற மாதிரி ஆகிரும். ஓகேவா? அதே 25% எஃபிஷியன்சி மட்டும் காட்டுறான் அப்படின்னா, எத்தனை நாள் அவன் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும்? 64 நாள் வேலை பார்க்குற மாதிரி ஆகிரும். ஓகேவா? சோ அந்த எஃபிஷியன்சிய பார்த்துக்கோங்க. ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. After a discount of 15% on the market price, the profit is 5%. What percent discount on the market price be there to have 8% profit? Okay, குறித்த விலையில் 15% தள்ளுபடிக்கு பிறகு லாபம் 5% ஆகும். 8% லாபத்தை பெற குறிக்கப்பட்ட விலையிலிருந்து எத்தனை சதவீதம் தள்ளுபடி இருக்க வேண்டும்னு கேட்டிருக்காங்க. சோ இப்ப என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு 15% டிஸ்கவுண்ட் வந்து குடுக்குறாங்க. நான் மார்க் பிரைஸ 100ன்னு அஸ்யூம் பண்ணிக்கிறேன். அப்ப 15% தள்ளுபடி குடுத்தாங்கன்னா, எவ்வளவு விலைக்கு அத விப்பேன்? 85க்கு விப்பேன். அப்படிதானே? சோ மார்க் பிரைஸ்ல இருந்து அந்த 15 மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்ப என்ன பண்றேன்னா, 15% நான் தள்ளுபடி குடுத்தாலும், எனக்கு லாபம் வந்து 5% வந்து கிடைக்குது. ஓகேவா? அப்ப லாபம் 5% கிடைக்குது. எனக்கு மார்க் பிரைஸ் 100ன்னு தெரியும். செல்லிங் பிரைஸ் 85ன்னு தெரியும். அப்ப இதுல இருந்து நான் காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்க போறேன். எனக்கு லாபம் எவ்வளவு கிடைக்கும்? 5% கிடைக்கி. அப்ப காஸ்ட் பிரைஸ 100% அஸ்யூம் பண்ணுங்க. 100 தான் 85க்கு ஈக்குவல். ஓகே. சோ லாபம் வந்து எனக்கு எவ்வளவு? சாரி. இது வந்து என்னது? செல்லிங் பிரைஸ். ஓகேவா? சோ லாபம் வந்து எவ்வளவு கிடைக்கி? 5%. காஸ்ட் பிரைஸ 100ன்னு அஸ்யூம் பண்ணுங்க. அப்போ லாபம் 5% கிடைச்சது அப்படின்னா, உங்களுக்கு என்ன வரும்? செல்லிங் பிரைஸ் 105%ன்னு கிடைக்கும். ஓகேவா? சோ இந்த 100 வேற, இங்க அஸ்யூம் பண்ற 100 வேற. ஓகே. ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் நான் இங்க தனியா எழுதி காட்டுறேன். ஓகே. சோ இது வந்து யாருக்கும் யாருக்கும் உள்ள ரிலேஷன்னா, காஸ்ட் பிரைஸுக்கும் செல்லிங் பிரைஸுக்கும் உள்ள ரிலேஷன்ல நான் எடுத்திருக்கக்கூடிய 100. இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா, காஸ்ட் பிரைஸ 100ன்னு அஸ்யூம் பண்ணிக்கிறேன். அஸ்யூம் பண்ணும்போது எனக்கு ப்ராஃபிட் வந்து 5% வருது. அப்போ விற்ற விலை எனக்கு என்ன வரும்? 105% வரும். விற்ற விலை ஏற்கனவே எனக்கு என்னன்னு தெரியும்? 85ன்னு தெரியும். அப்போ 105 வந்து 85க்கு ஈக்குவலா இருந்தா 100க்கு என்னன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா, காஸ்ட் பிரைஸ் கிடைச்சிருமா? சோ கண்டுபிடிங்க. இத எக்ஸ்ன்னு வச்சுட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 105 into x equal to 85 into 100ன்னு கிடைக்கும். ஓகே. சோ கட் பண்ணா x is equal to 85 into 100 divided by 105 ன்னு இருக்கும். சோ 2 5 10, 1 5 5, 25 100 இருக்கும். ஓகே. சோ இங்க 21 இருக்கு. சோ 21 இப்போ தனியா தான் எழுதி இது பண்ற மாதிரி இருக்கும். சோ 5 2 10, 16 17. சோ 170, 1700, 21. சோ 8 டைம்ஸ் போகுமா? 8, 8 2 16. சோ 2. திருப்பி எத்தனை தடவை போகும்? சோ திருப்பி 0 டைம்ஸ் போகும். சோ 0 புள்ளி ஒரு 0 சேர்த்துட்டீங்க அப்படின்னா திருப்பி எத்தனை தடவை போகும்? சோ 8 புள்ளி ஒரு 9 டைம்ஸ். ஓகே. 9 டைம்ஸ் போகும். சோ 9 டைம்ஸ்ங்கும்போது 9, 9 2 18. சோ உங்களுக்கு என்ன வரும்? 189 வரும். சோ 11 வரும். சோ திருப்பி எத்தனை தடவை போகும்? ஒரு 5 டைம்ஸ் போகும். அப்போ உங்களுக்கு காஸ்ட் பிரைஸ் வந்து எவ்வளவு வருது? 80.95 ரூபீஸ் வந்து என்னவா இருக்கு? காஸ்ட் பிரைஸா இருக்கும். ஓகே. சோ இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா, 8% லாபத்தை பெற குறித்த விலையில் எத்தனை சதவீதம் தள்ளுபடி கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கு லாபம் வந்து எவ்வளவு கிடைக்கணும்? 8% தான் லாபம் கிடைக்கணும். ஓகேவா? அப்ப 8% லாபம் கிடைக்கணும்னா இந்த காஸ்ட் பிரைஸ்ல தானே லாபத்தை பாப்பீங்க. அப்ப இதுல நீங்க என்ன பண்ணணும்? 108% என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப 80.95 into 108 divided by 100ன்னு போடுங்க. சோ போடும்போது உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? சோ கட் பண்ணும்போது 20 5 100, 16 5 80, 19 5 95ன்னு கிடைக்கும். ஓகே. சோ இன்னும் கட் பண்ணலாமா? சோ என்ன வரும்? 10 2 20, 54ன்னு கிடைக்கும். ஓகே. சோ இப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 1619ஐயும் 54ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். சோ மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் என்ன வரும் உங்களுக்கு?
ஸோ இதை அப்படியே கால்குலேட் பண்ண வேண்டாம், ரவுண்டா மாத்திக்கலாம். 16.19 இருக்கா, ஸோ இதை வந்து 16 அப்படின்னு எடுத்துக்கோங்க. அப்போ 54 into 16 உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 6 நாள் 24, 30, 34, 36, 5 3 8 86.4 வரும். இது அப்படியே அக்யூரேட்டா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்க எவ்வளவு வரும்? அப்ராக்சிமேட்டா ஒரு 87 வரும். ஓகேவா? ஸோ எவ்வளவு வரும்? 86.4 வருமா? அதாவது ஒரு டிஜிட் தள்ளி புள்ளியும் வச்சிருங்க. ஏன்னா இங்க வந்து என்ன இருக்கு? இங்க 864 இருக்கு, இங்க டிவைடட் பை 10 போட்டிருக்கோமா? சோ ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கும் போது 86.4 கிடைக்கும். இன்னும் அக்யூரேட்டா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 87 வரைக்கும் தான் போகும். அதுக்கு மேல போகாது வேல்யூ. ஓகே, சோ ஒரு 87ன்னு கூட எடுத்துக்கோங்க அப்ராக்சிமேட்டா. ஓகேவா? சோ 87ன்னு எடுத்தாச்சு. இதுதான் என்னது உங்களுக்கு செல்லிங் பிரைஸ், நியூ செல்லிங் பிரைஸ். காஸ்ட் பிரைஸ்ல 8% லாபம் கிடைக்கும் போது உங்களுக்கு செல்லிங் பிரைஸ் என்ன வரும்? 87ன்னு கிடைக்கும். ஓகேவா? இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா குறித்த விலையில் எத்தனை சதவீதம் தள்ளுபடி கொடுத்திருக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ குறித்த விலை என்னது உங்களுக்கு? குறித்த விலை வந்து மார்க் பிரைஸ் வந்து 100. இப்போ செல்லிங் பிரைஸ் எவ்வளவு? 87. சோ ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா 100 மைனஸ் 87, ஆன்சர் என்ன வரும்? சோ மார்க் பிரைஸ், இங்க செல்லிங் பிரைஸ். மார்க் பிரைஸ் குறித்த விலை மைனஸ் விற்ற விலை தானே உங்களுக்கு டிஸ்கவுண்ட், அததான் நான் இங்க போட்டிருக்கேன். அப்போ மார்க் பிரைஸ் 100, செல்லிங் பிரைஸ் 87, டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 13 வரும். அப்ப எனக்கு அதோட பெர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. அப்போ பெர்சன்டேஜ்ங்கும் போது என்ன பண்ணணும்? கிடைச்சிருக்க வேல்யூவை மேல போடணும். சோ பெர்சன்டேஜ், அதாவது மார்க் பிரைஸ கீழே போடணும். சோ பெர்சன்டேஜ்ங்கிறதுனால இன்டு 100 போடணும். 100 100 கேன்சல் ஆகி உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 13% கிடைக்கும். அப்ப 13% பக்கத்துல உள்ள நம்பர் என்னது? 12.6. அப்ப இதுதான் இதுக்கான ஆன்சர். இதை வந்து அக்யூரேட்டா நீங்க கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாம்ல ரொம்ப டைம் எடுக்கும். அதனால இது ஒரு அப்ராக்சிமேட்டா என்ன பண்ணுங்க? 16னே வச்சுக்கோங்க. 16ன்னு வச்சு கால்குலேட் பண்ணி டிவைடட் பை 10 வேற இருக்கு. ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கும் போது 86.4ன்னு கிடைக்கும். நீங்க 86.4ன்னு வச்சுனாலும் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டா தான் வரும். சோ அப்போ 100 மைனஸ் 86.4 போது பாத்தீங்கன்னா என்ன வந்திருக்கும்? 10ல 4 போனா 6, 9ல 6 போனா 3. சோ வேற என்ன வந்திருக்கும்? இங்க 13 புள்ளி சோ சம்திங் என்ன வந்திருக்கும்? 9ல 8 போனா 1. சோ 13.6 கிட்ட வந்திருக்கும். அப்படிதானே? சோ 13.6 தானே? சோ இங்க என்ன வந்திருக்கும்? 9ல 6 போனா 3. சோ 13.6 வந்திருக்கும். இங்க 13 வந்திருக்கு. சோ கிட்டத்தட்ட நம்ம மேட்ச் பண்ணும்போது என்ன பண்ணிக்கலாம்? ஆப்ஷன்ல போயிட்டு அப்ராக்சிமேட் வேல்யூ தான். அவங்களே அப்ராக்சிமேட் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க பாருங்க. ஒரு தசம இடத்திற்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அப்ப அப்ராக்சிமேட் வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஏன்னா இது வந்து பெரிய நம்பர். கால்குலேட் மல்டிப்ளை பண்ணும்போது ரொம்ப டைம் எடுக்கும். அதனால கொஞ்சம் நாம என்ன பண்ணணும்னா அந்த இதெல்லாம் சுருக்கிக்கணும். அந்த கால்குலேஷன் பார்ட் எல்லாத்தையுமே கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டைம் வந்து அடுத்த கொஸ்டின்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின் போலாமா? சோ இந்த கொஸ்டின்ல கன்ஃபியூஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். மார்க் பிரைஸா 100ன்னு அசியூம் பண்ணிட்டோம். அவன் கொடுத்த கான்செப்ட்ல இருந்து 15% தள்ளுபடிங்கும் போது 85ன்னு கிடைச்சது. அடுத்து என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் வந்து லாபம் எவ்வளவு கிடைக்கும்னா 5% லாபம் கிடைக்கும். 5% லாபம் கிடைச்சது அப்படின்னா நமக்கு இதுல இருந்து நம்ம என்ன பண்றோம்? அந்த கான்செப்ட வச்சு செல்லிங் பிரைஸ்ல இருந்து காஸ்ட் பிரைஸ் கொண்டு வரோம். அதே 8% லாபம் கிடைச்சது அப்படின்னா எவ்வளவு செல்லிங் பிரைஸ் வரும்னு பார்ப்போம். அப்ப எவ்வளவு செல்லிங் பிரைஸ் நமக்கு வந்துச்சு? 86.4ன்னு வந்துச்சு. அப்ப 100ல இருந்து அந்த 86.4 மைனஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட நமக்கு என்ன சதவீதம் வந்துச்சு? 12.6% தள்ளுபடி சதவீதம் வந்து கிடைச்சது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, இந்த ஃபாலோயிங் கொஸ்டின் செலக்ட் த ரிலேட்டட் இமேஜ் ஃப்ரம் த given alternatives ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ இத வச்சு இது கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு கொண்டு வரணும். இதுக்கு நம்பர் போட்டுருங்க. 1 2 3 4 5 நம்பர் போட்டுக்கோங்க. ஆம்பர்சன்ட்ங்கிறது உங்களுக்கு எங்க வருது? 3வது இடத்துல உள்ளது வந்திருக்கு. அடுத்து ஸ்டார், ஸ்டாருக்கு என்ன நம்பர் கொடுத்திருக்கீங்க? 1ன்னு கொடுத்திருக்கீங்க. ஹேஷுக்கு 5ன்னு கொடுத்திருக்கீங்க. அட்டுக்கு 2ன்னு கொடுத்திருக்கீங்க. அடுத்து இங்க உள்ள சிம்பல் வந்து என்னது? ஹேஷா. சோ இது என்ன சிம்பல்? இங்க வந்து மிச்சம் எந்த சிம்பல் வந்திருக்கு? எக்ஸ்ட்ரா டாலருக்கு பதிலா மாத்தி கொடுத்திருக்காங்க. சோ டாலர். ஓகே, சோ டாலருக்கு வந்து 4ன்னு கொடுத்திருக்கீங்க. இப்ப இதுக்கு அதே மாதிரி நம்பர் போடுங்க. 1 2 3 4 5. ஆன்சர் என்ன வரணும்? 3 1ன்னு ஆரம்பிக்கணும். 3 வந்து என்னது? இங்க ஹேஷ். 1வது இடத்துல என்ன இருக்கு? ருபீஸோட சிம்பல் இருக்கு. அப்படிதானே? அடுத்து வந்து 3 1 போட்டாச்சு. அடுத்து 5. 5ல என்ன இருக்கு? இ இருக்கு. அதையும் போட்டாச்சு. அடுத்து என்ன வரணும்? 2 4ன்னு வரணும். 2ல என்ன இருக்கு? ஓம் இருக்கு. 4ல என்ன இருக்கு? காப்பிரைட் இருக்கு. ஓகே, அப்ப இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? சோ பக்கத்திலே ஆன்சர் இருக்கு. இதை இப்படி மாத்தினா இதை எப்படி மாத்தணும்? இதை அப்படியே உட்கார்ந்துட்டு யோசிச்சீங்கன்னா கஷ்டமா இருக்கும். அதே 1 2 3 4 5 நம்பர் போட்டீங்க அப்படின்னா என்ன ஃபார்மட்ங்கிறது ஈஸியா கிடைச்சிடும். அப்ப ஹேஷ், ருபீஸ், இ, ஓம், அதுக்கப்புறம் காப்பிரைட். எந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கும்?
இந்த கொஸ்டின்ல பாருங்க, ஆப்ஷன்ல வந்து நாம குடுத்திருக்கதும் இருக்கு. ஆக்சுவலா இது வந்து அவங்க தப்பா போடல. இந்த ஒய் போட்டு இங்க 2 சிம்பல் போட்டிருக்காங்க பாத்தீங்களா? இந்த 2 கோடு. இத தப்பா போடல. என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க டாலருக்கு பதிலா அந்த சிம்பல வந்து மாத்திருக்காங்க. ஓகே. சோ டாலர்ங்கிற சிம்பல இந்த மாதிரி மாத்திருக்காங்க. அதாவது 4வது பிளேஸ்ல இருந்த டாலர் சிம்பலுக்கு பதிலா இந்த சிம்பல் போடணும். அப்ப இங்க 4வது பிளேஸ்ல இருக்கக்கூடிய காப்பி ரைட்ட அப்படியே போடக்கூடாது. இதுக்கு பதிலா வேற சிம்பல் போடணும். ஓகேவா? சோ அந்த சிம்பல் நம்ம ஆப்ஷன் பார்த்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே புரியுதா? சோ இது கொஸ்டின் தப்பு கிடையாது. ஆக்சுவலா நான் கொஸ்டின்ல பிரிண்டிங் மிஸ்டேக் அந்த மாதிரி நினைச்சிட்டேன். டாலருக்கு பதிலா வேற சிம்பல் சேஞ்ச் பண்ணணும். மீதி எல்லாமே அப்படியே தான் இங்க வருது. இங்க டாலர் இருக்க இடம் மட்டும் இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ இங்க காப்பி ரைட்ன்னு இருக்க இடம் வேற மாதிரி ஒரு சிம்பல்ல வரும். ஓகே. அப்போ இந்த காப்பி ரைட் அப்படியே வரக்கூடாது. இங்க இருக்க காப்பி ரைட் அப்படியே வரக்கூடாது. 4வது பிளேஸ்ல உள்ளது மட்டும் சேஞ்ச் ஆகணும். சோ இங்க அப்படி வந்ததுனால இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். இங்கேயும் அப்படி வந்திருக்கிறதுனால இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே. சோ இப்போ இந்த ஆப்ஷன் பாருங்க. இந்த ஆப்ஷன்ல ஹேஷ் ருபீஸோட சிம்பல் ஓம்னு வரணும். ருபீஸோட சிம்பல் ஓம். காப்பிரைட்டுக்கு பதிலா வேற எது வந்திருக்கு. அப்ப இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். சோ இந்த ஆப்ஷன்ல காப்பிரைட்டுக்கு பதிலா வேற சிம்பல் கொடுத்திருக்காங்க. பட் என்னது வரல. அப்படிதானே? ஹேஷ்ங்கிறது தான் இங்க ஃபர்ஸ்ட் வந்திருக்கும். சோ அதனால இதை எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே. சோ தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். எக்ஸாம்ல இதை பார்த்துட்டு ரொம்ப கன்ஃபியூஸே ஆகாதீங்க. கொடுத்திருக்கக்கூடிய நம்பருக்கு 1 2 3 4 5 நம்பர் போட்டீங்க அப்படின்னா என்ன லாஜிக்ங்கிறது தெரிஞ்சிரும். 1 2 3 4 5 நம்பர் போடும்போது நமக்கு என்ன தெரியும்? ஆம்பர்சனுக்கு இங்க என்ன நம்பர் கொடுத்திருக்கீங்க அதை இங்க போடுங்க. அடுத்து ஸ்டாருக்கு என்ன நம்பர் கொடுத்திருக்கீங்க அதை போடுங்க. ஹேஷுக்கு என்ன நம்பரோ அதை போடுங்க. அட்டுக்கு என்ன நம்பரோ அதை தூக்கி போடுங்க. இங்க டாலருக்கு பதிலா என்ன பண்ணிருக்காங்க? வேற சிம்பல் போட்டிருக்காங்க. அப்ப இங்க பாத்தீங்கன்னா அந்த டாலர் இருந்த இடத்துல இங்க காப்பிரைட் இருக்கு. அந்த காப்பிரைட்டுக்கு பதிலா வேற சிம்பல் போடணும். ஓகே. புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. So a plus 3b is to 2a plus 4b அப்படிங்கிறது 3 is to 5. a minus b is to a plus b வந்து எதுக்கு ஈக்குவல்னு கேட்டிருக்காங்க. அப்ப a plus 3b எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 3க்கு ஈக்குவலா இருக்கும். ரேஷியோல பாத்தீங்கன்னா 2a plus 4b வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 5க்கு ஈக்குவலா இருக்கும். இப்போ இதுல a இருக்கா இங்க? சோ அப்ப எதை பண்ணலாம்? இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. இதை ஃபுல்லா 2ஆல மல்டிப்ளை பண்ணா 2a plus 6b plus 6 2a plus 4b equal to 5ன்னு கிடைக்கும். ஓகே. சோ நமக்கு இதுல இருந்து b யோட வேல்யூ வந்து ஆன்சர்ல என்ன வரும்? சோ b யோட வேல்யூ 2b equal to 1ன்னு கிடைக்கும். b யோட வேல்யூ வந்து 1/2ன்னு கிடைக்கும். ஓகே. சோ அந்த b யோட வேல்யூ 1/2 இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா a plus 3 into 1/2 equal to 3ன்னு கிடைக்கும். ஓகே. சோ இப்போ 3/2ன்னு இருக்கும். அப்ப a equal to 3 minus 3/2ன்னு கிடைக்கும். அப்படிதானே? அப்ப இதுல 2 பொதுவா எடுத்துட்டீங்க அப்படின்னா 2 LCM எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 6 6 minus 3 3. ஓகேவா? அப்ப a யோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 3/2ன்னு கிடைக்கும். a minus b divided by a plus b. a யோடது எவ்வளவு? 3/2. So 3/2 minus 1/2 divided by 3/2 plus 1/2ன்னு வரும். ஓகே. அப்ப இதுல இருந்து என்ன கிடைக்கும்? 2/2 வந்து உங்களுக்கு என்ன வரும்? 1ன்னு ஆகிரும். அப்படிதானே? இங்க வந்து 4/2ன்னு இருக்கும். 4/2 வந்து உங்களுக்கு என்ன வரும்? 4/2ங்கும் போது 4 and 2 2. அப்ப இதோட ஆன்சர் என்ன வரும்? 1/2ன்னு கிடைக்கும். 1/2 நம்ம எப்படி எழுதலாம்? 1:2ன்னு எழுதலாம். அப்ப இதுக்கான ஆன்சர் என்னன்னா 1:2 1:2ங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே. சோ இந்த மாதிரி 2 ஈக்குவேஷனா வச்சு இதை சால்வ் பண்ணியும் கொண்டு வரலாம். அப்படி இல்லைன்னா இதை இன்னொரு விதமா சால்வ் பண்ணலாம். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா a plus 3b என்ன கொடுத்திருக்காங்க? இன்னொரு மெத்தட்ல என்ன பண்ணலாம்? a plus 3b divided by 2a plus 4b equal to 3/5. இதான கொஸ்டின்ல கொடுத்திருந்தாங்க. நான் என்ன சொன்னேன்? a plus 3b equal to 3, 2a plus 4b equal to 5ன்னு 2 ஈக்குவேஷனா எடுத்து சால்வ் பண்ணி a and b யோட வேல்யூ கண்டுபிடிச்சும் சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 5 into a plus 3b equal to 3 into 2a plus 4bன்னு கிடைக்கும். ஓகே. மல்டிப்ளை பண்ணா 5a plus 15b equal to 6a plus 12bன்னு இருக்கும். ஓகே. சோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? a ஒரு பக்கம் கொண்டு வாங்க. அப்ப 6a minus 5a உங்களுக்கு என்ன வரும்? 6a minus 5a. b ஒரு பக்கம் கொண்டு வாங்க. 15b minus என்ன கிடைக்கும்? 15b minus 12bன்னு கிடைக்கும். ஓகே. 15b minus 12bன்னு கிடைக்கும். 6a minus 5a என்னது? a. a equal to 3bன்னு கிடைக்கும். அப்ப a by b equal to 3/1ன்னு கிடைக்குமா? a by b யோட வேல்யூ வந்து என்ன கிடைக்கும்? a யோட வேல்யூ 3, b யோட வேல்யூ 1 கிடைக்கும். நாம என்ன கண்டுபிடிக்கணும்? a minus b is to a plus b யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். a minus b divided by a plus b கண்டுபிடிக்கணும். அப்ப a minus b னா என்னது? 3 minus 1 உங்களுக்கு என்ன வரும்? 2ன்னு வரும். 3 plus 1 a plus b னா 3 plus 1 3 plus 1 என்னது? 4. அப்ப கேன்சல் பண்ணா என்ன வரும்? 1/2. ஓகே.
ஸோ 1/2 அதே ஆன்சர் வந்துருச்சா? ஸோ 1/2ங்கிறது ஆப்ஷன் டி. உங்களுக்கு இதுல எது ஈஸியா இருக்கோ அத நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். 2 ஈக்குவேஷனா ஃப்ரேம் பண்ணியும் நீங்க சால்வ் பண்ணலாம். இல்ல கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு a பை b வந்து ஒரு ரேஷியோ ஃபார்மேட்ல கொண்டு வந்துட்டு a யோட வேல்யூ என்ன, b யோட வேல்யூ என்னன்னு வச்சும் நீங்க சால்வ் பண்ணலாம். ஓகே. ஸோ நெறைய கொஸ்டின் சால்வ் பண்ண உங்களுக்கு நெறைய மெத்தடு, நெறைய லாஜிக் வந்து தோணும். ஓகே. ஸோ இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா மறக்காம அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கான அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. பிப்ரவரி 22 வந்து இது வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டுக்குள்ள நீங்க வந்து அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. ஓகேவா? அப்ளை பண்றதுல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. குரூப் டி அப்ளை பண்ணும்போது அட்ரஸ் கொடுக்கும்போது ப்ளீஸ் ப்ரொவைட் யுவர் அட்ரஸ் இன் இங்கிலீஷ் அந்த மாதிரி ஒரு எரர் மெசேஜ் வருதுன்னா அட்ரஸ்ல கமாவோ ஃபுல் ஸ்டாப்போ இல்லாம கொடுங்க. இல்லாம கரெக்டா கொடுத்தீங்கன்னா அந்த எரர் மெசேஜ் வராது. ஓகே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு குயிக்கா அப்ளை பண்ணுங்க. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல மார்ச் 1 எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்களா? மார்ச் பிப்ரவரி 28ஆம் தேதிக்கெல்லாம் போய் நிக்கும் போது சர்வர் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு வாரத்துக்குள்ள குயிக்கா அப்ளை பண்ணிருங்க. ஓபிசி சர்டிபிகேட் பாத்தீங்க அப்படின்னா குரூஷியல் டேட் வந்து மார்ச் 1 தான். மார்ச் 1க்கு முன்னாடி நீங்க வாங்கின சர்டிபிகேட்டா இருக்கு அப்படின்னா அந்த சர்டிபிகேட்டை நீங்க அகைன் ரெனியூவல் பண்ண வேண்டாம். லாஸ்ட் இயர் தான் வாங்கிருக்கீங்க. சோ மார்ச் 1க்கு முன்னாடி டேட் இருக்கு. ஓகேவா? சில பேருக்கு பாத்தீங்கன்னா எனக்கு பிப்ரவரி 25ஆம் தேதி என்னோட ஓபிசி சர்டிபிகேட்டோட 1 இயர் இது முடியுது. ஓகேவா? சோ அந்த 1 இயர் டைம் பீரியட் முடியுது. அப்ப நான் நியூவா வாங்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாங்க வேண்டாம். ஓகே. மார்ச் 1 தான் குரூஷியல் டேட். அதுக்கு முன்னாடி ஓபிசி சர்டிபிகேட் வாங்கியிருந்தீங்கன்னா அகைன் வாங்க வேண்டாம். இன்னும் ஃபர்தர் டீடைல்ஸுக்கு அப்ளை பண்ணும்போது ஏதாவது டவுட் இருக்குன்னா நம்ம டீமுக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. அதே மாதிரி குரூப் டிக்கான கிளாஸஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் குயிக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. சோ இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் உங்களுக்கான குரூப் டி பேட்ச், என்டிபிசியோட பேட்ச், எஸ்எஸ்சி 2025க்கான கிளாஸஸ் எல்லாமே நடக்கும். ஸோ அந்தந்த பேட்ச்ல உங்களுக்கான கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருவோம். கண்டிப்பா உங்களால ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும். நீங்க குரூப் டில ஒரு அசிஸ்டண்டா உள்ள போனாலும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஜிடிசி எக்ஸாமா இருக்கட்டும், எஸ்எஸ்சியோட சிஜிஎல் எக்ஸாமா இருக்கட்டும், இது எல்லாமே நீங்க ப்ரிப்பேர் பண்றதுக்காக தான் ஆல் இன் ஒன் கோர்ஸோட வேலிடிட்டி லைஃப் டைம் வேலிடிட்டி கொடுத்துருக்கோம். ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபீஸ் வந்து 1999 தான். ஒரு வாட்டி 1999 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் அக்சஸ் இருக்கும். எந்த டைம்னாலும் கிளாஸஸா இருக்கட்டும், டெஸ்டா இருக்கட்டும், மெட்டீரியல்ஸா இருக்கட்டும் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. எஸ்எஸ்சி படிக்கிறீங்கன்னா அதுக்கான கிளாஸஸும் உங்களுக்கு தனித்தனியா இதுலயே ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் மறக்காம இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு குயிக்கா ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்ளை பண்றதுல ஏதாவது டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஆப்ல போய் ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பே பண்ண வேண்டாம். ஆப்ல 2500 இருக்கும். இந்த ஃபீஸ் பே பண்ண வேண்டாம். டீமுக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா, வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா, டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கவுண்ட் நம்பர் குடுப்பாங்க. அதுக்கு ஃபீஸ் வந்து 1999 மட்டும் நீங்க பே பண்ணா போதுமானது. ஓகேவா? சோ டீம் வந்து பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் குடுத்துருவாங்க. என்டிபிசி, சிபிடி 1, சிபிடி 2க்கான டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 499 பே பண்ணி டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். எனக்கு லாஸ்ட் 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் சிஏ பிடிஎஃப் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் பாத்தீங்கன்னாலும் 499. ஓகேவா? சோ எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ண போறீங்களோ அதுக்கான மெசேஜ இந்த நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க. ஓகே. சோ அது மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணலன்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.